பாட் சாம்பார் ரைஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான காய்கறிகள் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், 2 தக்காளி, அப்புறமா ஒரு கை சின்ன வெங்காயம் உரிச்சு 2ஆக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கத்திரிக்காய், ஒரு கை பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்துட்டு கடுகு, ஜீரகம், உளுந்து இது மட்டும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இருக்கிற எல்லா காய்கறியும் ஒன்றா போட்டுடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். வீட்டில் அரைச்ச ஒரே 1 ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள், அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக புளி கரைச்சி நான் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா குக்கர் போட்டு 2 விசில் விடுங்க. நல்லா சூப்பராக குழவா வெந்துடும். இதுக்கு வந்துட்டு கடைசியாக தாளிக்கிறதுக்கு வந்து நெய், எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, அப்புறமா வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து கலந்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக வீட்லேயே குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இந்த சாம்பார் ரைஸ் இருக்கும். காரம் மட்டும் நீங்கள் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது கூட எப்போவுமே வந்துட்டு ஏதாவது அப்பளமோ இல்லை முறுமுறுன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து குழாய் அப்பளம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.